ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட் பற்றி தான் பார்க்க போவோம். AY 2025 பேட்சுக்கான அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி செக் பண்ணணும் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து செக் பண்ணிக்கங்க. அதேமாதிரி இந்த வீடியோலையும் எப்படி கைட் பண்ணணும் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் கைட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லேர்னர் கார்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அசைன்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து ஷோ ஆகாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து அவங்க அசைன்மெண்ட் லாஸ்ட் டேட்டை அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணல. ஆனால் வந்து உங்கள் லாகின்ல வந்து உங்கள் அசைன்மெண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி செக் பண்ணணும் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இங்கே இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டுங்க ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அசைன்மெண்ட்டு தான் நீங்கள் பாஸ் ஆகணும், அதுவும் எக்ஸாம் தான். நீங்கள் அசைன்மெண்ட்டுங்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, ஃபஸ்ட் செம்மா, செகண்ட் செம்மான்னு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கான அசைன்மெண்ட் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு ஒரு அசைன்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அசைன்மெண்ட் கொஷின் பேப்பர்னு போட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்தில் வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின் வந்து டவுன்லோட் ஆகும். சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு உள்ள வந்து நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், பேட்ஜின்னு கொடுத்து AY 2025லேருந்து 26 பேட்ஜின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போனா இது வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு உள்ள அசைன்மெண்ட்டு தான். ஆனால் அவங்க வந்து லாஸ்ட் டேட்டு நோட்டிஃபிகேஷனாக ஒன்று ரிலீஸ் பண்ணல. சீக்கிரமாக வந்து ரிலீஸ் பண்ணிக்குவாங்க. ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 3 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 2 பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 5 பேப்பர்ஸ்லேயே முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து அசைன்மெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். போன உடையிலே வந்து சொல்லியிருக்கேன், ரீசப்மிட்டிங் அசைன்மெண்ட்டுன்னு 514 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போனா பார்த்துங்க அசைன்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்மிட் பண்ணணுன்னு. நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் காமன் சப்ஜெக்டாக தான் வரும். நான் அதனால் அதுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். மற்ற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் இங்கிலீஷுக்கு வந்து நான் எப்படி எழுதுன்னு அப்லோட் பண்ணுறேன். தமிழ் இங்கிலீஷ் வந்து காமன் டு ஆல் சப்ஜெக்ட்டுங்க. அது வந்து எல்லாருக்குமே வரும். காமனாக வந்து அந்த சப்ஜெக்ட் உண்டு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு. அதனால் அதுக்கு வந்து நான் எப்படி வந்து எழுதி சப்மிட் பண்ணு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அதேமாதிரி வந்து எழுதிக்குங்க. மற்ற சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், எப்படி வெப்சைட்டில் வந்து நம்ம அசைன்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இஷ்யூவாக ஆகும். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் மிஸ்டேக்காக பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ரீச்சே பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் சாம்பிளுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷெட்யூலுக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இந்த டைம் புதுசாக ஷெட்யூலுக்காக ரிலீஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போயிட்டு வந்து படிப்பீங்க. அதுமாதிரி வந்து சில பேருக்கு வந்து ஒரே டைம்லேயே வந்து எல்லாத்தையும் எழுத முடியாது. ஷெட்யூலாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 டேஸுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது பார்த்து சப்மிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தப்பாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து ரீச் பண்ண முடியாது. அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதை என்னன்னு நீங்கள் பார்த்துங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.